அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தரசி. 20ஆம் நூற்றாண்டில் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர் பக்தி பாடல்கள், இலக்கிய பாடல்கள், வரலாற்று நோக்குடைய கவிதைகள், குழந்தை பாடல்கள், இயற்கை பாடல்கள், வாழ்விய போராட்ட கவிதைகள், சமூக பாடல்கள், தேசிய பாடல்கள், வாழ்த்துப்பாக்கள், கையறு நிலை கவிதைகள், பல்சுவைப்பாக்கள் என விரிந்த தளத்துல செயல்பட்ட கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களோட 1876ஆம் ஆண்டுல ஜூலை 27ல சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி தம்பதியருக்கு 3வது குழந்தையாக நாகர்கோவில் அருகே உள்ள தேரூர்ல பிறந்தாரு. தன்னோட 9வது வயதிலேயே தந்தையை இழந்தவரு. MA பட்டம் பெற்று ஆசிரிய பயிற்சியையும் நிறைவு செய்து ஆசிரியராக பணியாற்றினாரு. 36 வருடங்கள் ஆசிரியராக பணிபுரிந்தாரு. கோட்டார் ஆரம்ப பள்ளி, நாகர்கோவில் ஆசிரிய பள்ளி, திருவனந்தபுரம் பெண்கள் கல்லூரி போன்றவற்றில் பணிபுரிந்தாரு. உமையம்மை என்பவரை 1901ல மனம் புரிந்தாரு. தன் மனைவிய தாயி என்று அழைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாரு. இதில் நெகிழ்வுற்ற TKC அவர்கள் கவிமணி அவர்களுக்கு கடிதம் எழுதும்போது தாயம்மாள் நலமாக உள்ளார்களா என்று எழுதுவாராம். ஆசிரிய ஜோதி, மலரும் மாலையும், பாப்பா பாட்டு, பெண்ணின் பெருமை போன்ற நூல்களை இயற்றியுள்ளாரு. பிள்ளைத்தமிழையும் குறவஞ்சியையும் சிறுவர்களுக்கு கொண்டு சேர்த்தாரு. கேரள வழிமுறையை எதிர்த்து மருமக்கள் வழி மான்மியம் என்னும் நூலை படைத்தாரு. தமிழ்வேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை கவிமணி என்னும் பட்டத்தை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில வச்சு இவருக்கு வழங்கியிருக்காரு. குழந்தையின் மனங்களை மகிழ்ச்சி செய்பவர் யாராக இருந்தாலும் அவர் வாழ்க, ஏனெனில் எதிர்காலத்தை மகிழ்ச்சிகரமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்கிறார் அறிஞர் ஜெரால்ட். அக்கூற்று நம் கவிமணிக்கும் நன்கு பொருந்தும். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் நண்டையில் ஓடுது கன்று குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி என்று நாம் மழலையில் பாடியதை இன்றும் மறக்க இயலாது. நகைச்சுவை ததும்ப பேசுவதிலும் சிறந்தவர். 66 வயதில் நோயால் தவித்தபோது தன் உடலில் உள்ள கொப்புளங்களை முத்துக்கள், நவரத்தினங்கள் என்று பாடுகிறார். 1954ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் நாள் மறைந்தார். இவர் மீது பற்றுக்கொண்ட குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா கவிமணி குழந்தைகள் சங்கத்தை 1970இல் துவங்குகிறார். 14/4/2004ல மறுதோற்றம் ஆனது. குழந்தைகளிடம் நற்பண்புகளை வளர்த்தல், குழந்தைகளிடம் உள்ள திறமைகளை வெளிக்கொணர்தல், குழந்தை நூல்களை அறிமுகம் செய்தல், தமிழ் வாசிக்க பயிற்சி அளித்தல் போன்றவையே இதன் நோக்கமாகும். இது காரைக்குடி கம்பன் மணிமண்டபத்துல நடைபெற்று வருகிறது. 6 முதல் 10 வயது குழந்தைகள் உறுப்பினராக சேரலாம். கட்டணம் எதுவும் கிடையாது. மாதந்தோறும் 2ஆம் ஞாயிறு மாலை 5 மணிக்கு கூட்டம் நடைபெறும். இன்றைய நாளில் கவிமணியை நினைவில் கொள்வோம். நன்றி நேர்களே. மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்தரசி. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது நம்ம காரைக்குடியின் முதல் வானொலி.